உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். சொந்த வீடு வாங்க ஸ்டெப் ஸ்டோனுக்கு வாங்க. ஸ்டெப் ஸ்டோன். திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கான குழு கூட அமைச்சிருக்காங்க. இப்போ இந்த கூட்டணி தொடர்பான பேச்சுக்கள் எப்படி இருக்கும்? எவ்வளவு சீட்டு தான் சார் கிடைக்க போகுது காங்கிரஸுக்கு இந்த வாட்டி? இந்தி கூட்டணியில் இருக்கிற 2-3 கட்சிகளில் காங்கிரஸ் திமுக மட்டும்தான் இந்தி கூட்டணியில் இருக்குது. மம்தா பானர்ஜி இல்லை, ஆம் ஆத்மி இல்லை, எல்லாம் போயாச்சு வெளியில். சரத்பவார் போயிட்டார். ஆமாம், யாருமே இல்லை. இந்தி கூட்டணி டிஎம்கே தான் பிரதானமாக. இந்தி கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி பெரிய கட்சி திமுக மட்டும்தான். என்டிஏவாவது மற்ற மாநிலங்களில் பலமாக இருக்குது. தமிழ்நாட்டில் பலம் இல்லாமல் இருந்தால் கூட மற்ற மாநிலங்களில் பலமாக இருக்குது. இந்தி கூட்டணி தமிழ்நாட்டில் மட்டும்தான் பலமாக இருக்குது. நீங்கள் வட இந்தியராக பார்த்து கூட்டு போனீங்க, கன்னடக்காரனாக பார்த்து கூட்டு போறீங்கன்னா அதில் என்ன ஒரு வேடிக்கைன்னா, செல்வ பெருந்தகை தவிர மீதி 5 பேருமே கூட்டணி ஆட்சி வேணும்னு கேட்குறவங்க. ஷோடோங்கோர் பண்ணுற வேலை காங்கிரஸ் தலைவர்களுக்கே மர்மமா இருக்குது. இவங்களை காங்கிரஸ் தலைவர்களை கலந்து ஆலோசிக்காம, யாருக்கிட்டையும் கேட்காம, செல்வ பெருந்தையை கேட்காம இவர் விஜயோட ஆள்கிட்ட பேசி சீட்டை முடிச்சிட்டார். என்ன பண்ணாங்களாம்? முதல்ல ஸ்டாலினை பார்க்கறதுக்கு முன்னாடி தூது அமைச்சாங்களாம். 100 சீட்டு 120 சீட்டு அப்படின்னு. ஸ்டாலின் அது கூட்டணி பேச்சுவார்த்தை வேண்டான்ட்டாங்க. அதனாலதான் ஒரு வாரமா கூட்டணி காங்கிரஸ் கூட்டணியோட ஒரு வாரத்துக்கு முன்பே பேச வேண்டிய ஸ்டாலின் ஏன் தள்ளி போட்டார்னா, உங்க சங்காந்தமே வேண்டாம் தள்ளி போட்டாராம். அப்புறம் இவங்க 60-40 நெருங்கி வந்திருக்காங்க. இன்னைக்கு காலையில் மீட் பண்ணும்போது 60 ஆரம்பிச்சாங்களாம். ஸ்டாலின் சொன்னாராம் பீகார் அப்படின்ற ஒரே வார்த்தையை சொன்னாராம். ஃபைன் டைமோட ஸ்பெஷல் இன்டர்வியூவில் இன்னைக்கு நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரகாஷ் எம் சுவாமி அவர்கள். வாருங்கள், அவரிடம் அரசியல் சார்ந்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம் சார். வணக்கம்மா சார். ரொம்ப நாள் கழிச்சு சந்திப்பதில் மகிழ்ச்சி. எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன், தேங்க்யூ. திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கான குழு கூட அமைச்சிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் சிஎம் மீட் பண்ணியிருக்காரு. இப்போ இந்த கூட்டணி தொடர்பான பேச்சுக்கள் எப்படி இருக்கும்? எவ்வளோ சீட்டு தான் சார் கிடைக்க போகுது காங்கிரஸுக்கு இந்த வாட்டி? இந்தி கூட்டணியில் இருக்கிற 2-3 கட்சிகளில் காங்கிரஸ் திமுக மட்டும்தான் இந்தி கூட்டணியில் இருக்குது. இந்தி கூட்டணின்னு சொல்கிறதே திமுகக்கோசரம் தான் சொல்கிறாங்களே தவிர மம்தா பானர்ஜி இல்லை, ஆம் ஆத்மி இல்லை, எல்லாம் போயாச்சு வெளியில். சரத்பவார் போயிட்டார். ஆமாம், யாருமே இல்லை. இந்தி கூட்டணி டிஎம்கே தான் பிரதானமாக. எனக்கு தெரிஞ்சு இந்தி கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி பெரிய கட்சி திமுக மட்டும்தான். வேறு எந்த கட்சியும் கிடையாது. என்டிஏவாவது மற்ற மாநிலங்களில் பலமாக இருக்குது. தமிழ்நாட்டில் பலம் இல்லாமல் இருந்தால் கூட மற்ற மாநிலங்களில் பலமாக இருக்குது. இந்தி கூட்டணி தமிழ்நாட்டில் மட்டும்தான் பலமாக இருக்குது. வேற எங்கேயும் பலம் இல்லை. ஸோ இது என்னென்னா, கிரீஷ் சோடங்கர் மீட் பண்ணியிருக்காரு. கூட மேலிட பொறுப்பாளர், மாநில தலைவர் செல்வ பெருந்தகை, அகில இந்திய காங்கிரஸ் செயலாளர் சூரஜ் ஹெக்டே, ராமகிருஷ்ண ஹெக்டே பையன். அப்புறம் நிவேதிக் ஆல்வா, மார்கரெட் ஆல்வான்னு ஒரு காங்கிரஸ் லீடர் இருந்தாங்க, அவங்க பையன். அப்புறம் சட்டசபை காங்கிரஸ் கட்சி தலைவர் ராஜேஷ்குமார், இவங்கெல்லாம் மீட் பண்ணியிருக்காங்க. மீட் பண்ணி ஸ்டாலினை பார்த்துருக்காங்க. காங்கிரஸில் இது பயங்கர எதிர்ப்பு. சத்தியமூர்த்தி பவனில் காத்தால எள்ளும் கொள்ளு வெடிக்குது, நெருப்பாக பாயுது. ஏன்னா எப்பவுமே கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடத்த போகும் பொழுது போகும் தலைவர்கள் தங்கபாலு, கிருஷ்ணசாமி, திருநாவுக்கரசு, அப்புறம் கே.எஸ். அழகிரி, சிதம்பரம், தங்கபாலு, இவங்க தான் போவாங்க. காங்கிரஸ் முக்கிய முகங்கள் தமிழ்நாட்டில். இப்போ குமரி ஆனந்தன் ஐயா மறைஞ்சு போயிட்டார். அவருக்கு பிறகு முக்கியமான தலைவர்கள்னு பார்த்தீங்கன்னா இந்த 6 தலைவர்கள் தான். இந்த 6 தலைவர்கள் தான் தமிழ்நாடு காங்கிரஸோட விதியை நிர்ணயிக்கக்கூடியவர்கள். அங்கே முன்னாள் தலைவராக இருக்கலாம், பின்னால் தலைவராக இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். சீனியர் காங்கிரஸ் அவங்க அத்தனை பேரையும் ஒதுக்கிட்டு நீங்கள் வட இந்தியராக பார்த்து கூட்டு போனீங்க, கன்னடக்காரனாக பார்த்து கூட்டு போறீங்கன்னா அதில் என்ன ஒரு வேடிக்கைன்னா, செல்வ பெருந்தகை தவிர மீதி 5 பேருமே கூட்டணி ஆட்சி வேணும்னு கேட்குறவங்க. செல்வ பெருந்தையை விட்டு கூட போயிருப்பாங்க. கொஞ்சம் ஏமாந்தா செல்வ பெருந்தையை விட்டு போயிருப்பாங்க. அவர் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் ஆயிட்டார். அதனால கூட கூட்டு போயிட்டாங்க சம்பிரதாயத்துக்கு. ஆனால் இந்த அத்தனை பேருமே
இன்க்ளூடிங் ராஜேஷ்குமார் கூட்டணி ஆட்சி வேண்டும், ஆட்சியில் பங்கு வேணும். ஹெக்டே வந்து ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாராம், நாங்கள் கூட்டணி ஆட்சியில் பங்கு பெறுவோம், காங்கிரஸ் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு. இது வந்து ஷோடங்கர் வந்து பாம்பேலேயோ பெங்களூர்லேயோ தனிப்பட்ட முறையில் விஜயோட ஆதரவாளர் ஒருத்தட்ட பேசிட்டார், பேசி ஃபைனலைஸ் பண்ணி வச்சிட்டார். நம்பர் கூட எவ்வளோ சீட்டு என்ன. இது வந்து காங்கிரஸ் தலைவர்களுக்கு பல பேருக்கு தெரியல, பேக்கில் என்ன நடந்திருக்குன்னு தெரியல. ஷோடங்கர் பண்ணுற வேலை காங்கிரஸ் தலைவர்களுக்கே மர்மமாக இருக்குது. இவங்களை காங்கிரஸ் தலைவர்களை கலந்து ஆலோசிக்காம, யாருக்கிட்டையும் கேட்காம, செல்வ பெருந்தையை கேட்காம இவர் விஜயோட ஆள்கிட்ட பேசி சீட்டை முடிச்சிட்டார். முடிச்சு அதை கையில் வச்சுக்கினார். ஸ்டாலினை பார்க்க வந்திருக்காரு. ஸ்டாலினுக்கு தெரியாமல் போகுமா? அது தெரிஞ்சிருக்கும். அப்புறம் நீ யாரை மீட் பண்ணீங்க, எவ்வளோ சீட்டு கொடுக்குறேன்னாங்க, அத்தனை ஸ்டாலினுக்கு தெரியும். ஸ்டாலின் சொல்கிறாரா, நட்பான முறையில் கேட்டிங்கன்னா கொடுக்கப்படும். இந்த பிளாக்மெயில் பண்ணுற வேலைலாம் வச்சிங்க, எனக்கு விஜய் 50 சீட்டு கொடுக்குறாரு, 100 சீட்டு கொடுக்குறாரு, 200 சீட்டு கொடுக்குறாரு அப்படி சொல்லி எங்கிட்ட வாங்க பார்த்தீங்கன்னா அதுக்கு நான் இடம் தர மாட்டேன். அங்கேயே போயிடுங்க, எங்களுக்கு தேவையே இல்லை, நான் பார்த்துக்கிறேன். காங்கிரஸால் ஒரு 4-5 சீட்டு குறைஞ்சி போச்சுன்னா நாங்கள் அது காம்பன்சேட் பண்ண இன்னும் 30 சீட்டில் ஜெயிக்கிறோம். தேமுதிக கொண்டு வரோம், ராமதாஸை கொண்டு வரோம். எங்களுக்கு காங்கிரஸோட லாஸ் கெயின் ஆகி காட்டுறோம். உங்களுக்கு கொடுக்க வேண்டிய 20-25 சீட்டை நான் வந்து தேமுதிகக்கும் பாமகவுக்கும் கொடுத்தா எனக்கு வன்னியர் வாக்கும் விஜயகாந்த் வாக்கும் உள்ள வருது. ஸ்டாலின் அரசியல் கற்று தெரிந்தவர், அவர் ஏமாற்ற முடியாது. பழைய மாதிரி இல்லை. இந்த அவருக்கு வந்து இந்த அப்பா ஐயோ அப்பா அவர் இறக்கப்படுவார் இல்லைங்களே. ஆனால் அவரையே நீங்கள் பிளாக்மெயில் பண்ண பார்த்தீங்கன்னா அவரிடம் கொடுக்கல. இப்போ என்ன பண்ணாங்களாம், முதல்ல ஸ்டாலினை பார்க்கறதுக்கு முன்னாடி தூது அமிச்சாங்களாம், 100 சீட்டு 120 சீட்டு அப்படின்னு. ஸ்டாலின் அது பேச்சு கூட்டணி பேச்சுவார்த்தையை வேண்டான்றாங்க. அதனால தான் ஒரு வாரமாக கூட்டணி காங்கிரஸ் கூட்டணியோட ஒரு வாரத்துக்கு முன்பே பேச வேண்டிய ஸ்டாலின் ஏன் தள்ளி போட்டார்னா உங்கள் சங்காந்தமே வேண்டாம் தள்ளி போட்டாராம். அப்புறம் இவங்க 60-40 நெருங்கி வந்திருக்காங்க. இன்னைக்கு காலையில் மீட் பண்ணும்போது 60 ஆரம்பிச்சாங்களாம். ஸ்டாலின் சொன்னாராம் பீகார் அப்படின்ற ஒரே வார்த்தையை சொன்னாராம், முடிஞ்சிடும் பீகார் தேர்தல் முடிவுகள். அப்புறம் அடுத்தது எவ்வளோ கேட்குறீங்கன்னா, என்ன சார் இப்படி சொல்கிறீங்க, கொஞ்சமான இது இல்லையா சார், தேசிய கட்சி சார், ராகுல் காந்தி கட்சி சார், சோனியா காந்தி கட்சி சார், நீங்கள் 40ஆவது கொடுக்கக்கூடாதா, 39 பாராளுமன்ற தொகுதி, பாண்டிச்சேரி சேர்த்தா 40 கொடுக்கக்கூடாதா. ஸ்டாலின் சொன்னாராம் அதில் பாதி கொடுக்கப்படும்னாராம். போன வாட்டியாச்சும் 25 கொடுத்தாங்க, நம்ம பாதி கொடுக்கப்படும்னாராம். இண்டி கூட்டணியில் இருக்கிறதே ராகுல் காந்திக்கோசரம் தான். அவர் மேலே உள்ள மரியாதை அன்பு, என சகோதரனாக நினைக்கிறார் ராகுல் காந்தி. இல்லைன்னா எப்போ நாங்கள் வெளில பிச்சுட்டு வந்திருப்போம். நாங்கள் கலைஞர் அப்படி தான், எந்த கூட்டணியில் போனாலும் அந்த கூட்டணிக்கு நியாயமாக இருப்பார், துரோகம் பண்ண மாட்டார், லாயலாக இருப்பார். அதே மாதிரி தான் ஸ்டாலினும் இருக்கார். ஸ்டாலின் சொன்னாலாம் அப்பா மாதிரி நானும் லாயலாக இருக்கேன் காங்கிரஸுக்கு, உங்களை விட்டு கொடுக்கல. டெல்லியில் பார்லிமெண்ட்டில் உங்களுக்கோசம் நாங்கள் குரல் கொடுக்குறோம், நீங்கள் கூட குரல் கொடுக்க பயப்படுறீங்க. எஸ்ஐஆர் மேட்டர் நாங்கள் குரல் கொடுக்குறோம். ஆகவே சும்மா இந்த 40, 60, 100, 200லாம் பேசாதீங்க, 20 வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொன்னதுக்கு யோசிச்சுட்டு வரோன்னு வந்திருக்காங்க. இது என்னன்னா காங்கிரஸில் ஏன் நீங்கள் தங்கபாலு அவங்களாம் கூட்டு போகலன்னா, இவங்கெல்லாம் வந்து மூத்த தலைவர்கள், கலைஞரோட நெருக்கமாக பழகியவர்கள். தங்கபாலு, திருநாவுக்கரசு, கே.எஸ். அழகிரி, சிதம்பரம்லாம் கலைஞரோட பழகியவர்கள். சார் இவங்களுக்குலாம் கொஞ்சம் பார்கெயின் பண்ண தெரியும்ல சார், அப்போ ஏன் சார் இவங்களை வந்து ஏன் கூட்டும் போலேங்கிறதுக்கு காரணம் சொன்னாராம், நீங்கள் எல்லாம் அங்கே போனீங்கன்னா திமுகவுக்கு அடிமையாயிடுவீங்க. ஓகே, இதில் மகேஷ்குமார் வாய்ஸ் மட்டும்தான் லோக்கல் காங்கிரஸ் லீடர்லேயே கூட்டணி ஆட்சி வேணும்னு கேட்கறது. செல்வ பெருந்தங்க நீங்கள் என்ன கொடுத்தாலும் 10 சீட்டு கொடுத்தாலும் வாங்கிக்கிறான்ட்டு. ஏன்னா அவர் பெரிய சிக்கலில் இருக்கார், ஒரு பெரிய சிக்கலில் இருக்கார். அந்த சிக்கலில் அதை காப்பாற்றி விட்டதே ஸ்டாலின் தான். அந்த நன்றி கடன் இல்லைன்னா பெரிய விபரீதம் வந்திருக்கும். அதனால வந்து செல்வ பெருந்தகை அடக்கி வாசிக்கிறார். நீங்கள் எவ்வளோ கொடுத்து 5 சீட் கொடுத்தாலும் பரவாயில்லைங்கிறார். ஷோடங்கர் அவர் கூட்டு போய் தான் அவனை அவர் வழி இல்லை. மகேஷ்குமார் அப்படி இல்லை, கூட்டணி ஆட்சியில் பங்குன்ட்டார். சார் அந்த சிக்கல் என்ன விஷயம் சார், செல்வ பெருந்தகை என்ன சிக்கலில் மாட்டிகிட்டு இருக்காரு? எல்லாம் தெரிஞ்ச சிக்கல் தான், அது பெருசாக பேச வேணாம். அதை காப்பாற்றி விட்டதே ஸ்டாலின் தான், இல்லைன்னா இவ்வளோ பெரிய கதை நடந்திருக்கும். ஆக மொத்தம் இப்போ இவங்களெல்லாம் கூட்டு போனால் வச்சுக்கோங்க, இவங்களாம் ஸ்டாலின் எஸ்ஆர்னு சொல்லிடுவாங்க. திருநாவுக்கரசு, தங்கபாலில் ஸ்டாலினோட நெருங்கிய நண்பர்கள். நீங்கள் கொடுத்ததை வாங்கிக்கிறாமாங்க.
ஷோடங்கர் சொன்னாலும் அந்த மாதிரி ஆட்கள் எங்களுக்கு தேவையில்லை. அதனால் நாங்கள் டெல்லி டீம் எல்லாம் இறங்கணும் உள்ள, ப்ளஸ் செல்வ பெருந்தையும் மகேஷ் குமாரை வச்சுக்கிறோம் அப்படின்னு வந்தது. இது பெருந்தலைவர்கள்லாம் பிடிக்கல. சொல்லிட்டாங்களாம் நீங்கள் பண்ணுறது தப்பு. ஷோடங்கட்டே சொல்கிறாங்களாம் எங்களெல்லாம் மதிக்காமல் எங்களை விட்டு போனது தப்பு. நீங்கள் எந்த முடிவும் நாங்கள் கட்டுப்பட மாட்டோம். நீங்கள் 20 சீட்டோ 20 சீட்டோ 40 சீட்டோ போட்டிங்கன்னா நாங்கள் கட்டுப்பட மாட்டோம். தேர்தலில் வேலையும் செய்ய மாட்டோம். நாங்கள் விஜயோட நீங்கள் போகிறதா தான் போய்க்கோங்க. நாங்கள் திமுக போகிறோம். இப்போ இருக்கிற நிலைமையை பார்த்தீங்கன்னா, ஒரு என்னோடய ஃப்ரெண்டு சொன்னார், ஒரு மூத்த காங்கிரஸ் தலைவர், காங்கிரஸ் ரெண்டாக பிளவுபடும் காலம் கூட வந்துடுச்சுன்றாங்க. ஓப்பனாக இருக்கும்போது 96 பிளவுபட்டது. அப்புறம் ஒன்றும் பெரிய பிளவு வரல. இப்போ விஜய் காங்கிரஸ் அப்படின்னு ஒரு பிளவு, ஸ்டாலின் காங்கிரஸ்னு ஒரு பிளவு, ரெண்டாக பிளந்து விஜயோட ஒரு அணி போய் சேர்ந்து ஒரு 30-40 சீட்டில் போட்டி போடும். இந்த பக்கம் ஸ்டாலினோட 20-20 சீட்டு போட்டி போடும். ஸோ காங்கிரஸ் பிளவுபட்டு காங்கிரஸை உடைக்காத தலைவர்களே கிடையாது. மூப்பனார், தின்னியோன் ராமூர்த்தி, வாழ்பாடி ராமூர்த்தி, குமரி ஆனந்தன், பி சிதம்பரம் எல்லாரும் கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழ்நாட்டில் தான் ஓரளவு கொஞ்சம் காங்கிரஸ் நல்லா இருக்குன்னு பார்த்தா இங்கேயும் போயிடும் போல. ஸோ கட்சி ஆரம்பிப்பாங்க, தனி போவாங்க, அப்புறம் ஜாயின் பண்ணுவாங்க. டெல்லியில் பிரணாப் முகர்ஜி அப்படி தான் பண்ணார். ஸோ இது காங்கிரஸோட சித்தாந்தமே தனி கட்சி துவங்கிறது, போகிறது, வருது. அதனால் அவர் சொன்னார், இந்த வாட்டி காங்கிரஸ் ரெண்டாக உடஞ்சி ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா சில தலைவர்கள்லாம் கூட்டணி ஆட்சியில் பங்கு வேணும்னு கிளீனாக இருக்காங்க. ஏன்னா விஜய் சொல்லிட்டு அது விஜய் கூட்டணியா ஸ்டாலின் கூட்டணியாங்கிறது முடிவு பண்ண வேண்டியது காங்கிரஸ். அவங்களுக்கு கூட்டணி ஆட்சி வேணும். அவங்க சொல்கிறாங்களா, தமிழ்நாட்டில் காங்கிரஸ் எப்போங்க வளர்க்குறது? நாங்கள் ரெண்டாம் கட்டமாகவே இன்னொருத்தர் வாழை பிடிச்சிட்டே போனால் 67க்கு அப்புறம் காங்கிரஸ் தமிழ்நாட்டில் காணாம போச்சு. இல்லை காமராஜரும் போயிட்டாரு, மூப்பனாரும் போயாச்சு, வாழ்பாடு ராமூர்த்தியும் போயாச்சு, பெரிய தலைவர்கள் யாருமே இல்லை. டிஎம்கே கூட கூட்டணியில் இருக்கிறதுனால 18 எம்எல்ஏஸ் இருக்காங்க இப்போதைக்கு. டிஎம்கே வாழ தான் இந்த 18 எம்எல்ஏ இருக்காங்க. தனியாக போட்டி போட்டால் ஒரு சீட்டில் டெபாசிட் கூட காங்கிரஸ் வராது. பிஜேபிக்கு அடுத்த லெவலில் தான் காங்கிரஸ் வரும். ஏதோ ஒரு 2-3 தொகுதி திருவட்டாறு, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, நாகர்கோவிலில் கொஞ்சம் செல்வாக்கு இருக்குது. ஆனால் ஜெயிக்கிற அளவுக்கு செல்வாக்கு இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. சீட் கன்வர்ஷன் ஆகாது. 2வது இடத்துக்கு 3வது இடத்துக்கு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு தனியாக போட்டி போட்டிக்கலாம். அதனால தான் காங்கிரஸ் தனியாக போட்டி போடுறதே கிடையாது. இல்லையா சார், டைரெக்டாக ராகுல் காந்தி தலையிட்டு இந்த பிரச்சனையெல்லாம் ஏன் தீர்க்க மாட்டேன்? ராகுல் காந்தி எந்த ஊரில் இருக்காரு, எந்த நாட்டில் இருக்காரு, எங்கே இருக்காருன்னு யாருக்கும் தெரியல. எப்போ வருவார், எப்போ போவார், எப்போ பேசுவார் யாருக்கும் தெரியல. கட்சியில் என்ன இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிறாரு, என்ன அக்கறை எடுத்துக்கிறாரு அதுவும் தெரியல. ஸோ ராகுல் காந்தியை நம்பி பீகாரில் இறங்கி தோற்று போயிட்டாங்க. தேஜஸ்வி யாதவே சொல்லிட்டார், உங்களால் தான் நாங்கள் கெட்டோம், நீங்கள் கெட்டதோடு இல்லை, உங்கள் கூட சேர்ந்து நாங்களும் கெட்டு போனோம். நான் கூட்டணி வைக்காமல் இருந்து ஆட்சியை பிடிச்சிருப்பேன், உங்களால் எங்கள் ஆட்சியே போச்சுன்னு தேஜஸ்வி யாதவ் சொல்லிட்டார். அந்த தவறு தான் டிஎம்கே செய்யாமல் கூடாதுன்னு ஸ்டாலின் கொஞ்சம் உறுதியாக இருக்கார். உங்களுக்கு ஸ்டாலின் சொல்லலாம், உங்கள் உயரம் உங்களுக்கு தெரியணும். 100 சீட்டில் போட்டி போடுறது கேண்டிடேட் இருக்காங்களா முதல்ல கேட்டாலும், ஆள் இருக்காங்களா உங்களுக்கு? ஸ்டாலின் என்னன்னா 20 சீட் கொடுத்தா வச்சுக்க, 20 சீட்டில் ஜெயிக்க வைப்பார். எம்எல்ஏ சீட் மட்டும் கொடுத்துட்டு தோக்க வைக்க மாட்டார், ஜெயிக்க வைப்பார். கூட்டணி கட்சி அத்தனை ஜெயிக்கணுன்ற கொள்கை உடையவர் ஒருத்தர். சரி நீ என்கிட்ட பேசுகிற 20 சீட் தரேன், 4 சீட்டில் உன்னை ஜெயிக்க வச்சு 16 சீட்டில் தோக்கடிக்கிறான் பாரு மவனே, அப்படிப்பட்ட ஒரு ஸ்டாலின் இல்லை. கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி ஜெயிக்க வச்சு காட்டக்கூடியவர். அதனால தான் இவங்க சொல்கிறாங்களா, திமுக செல்வபுரத்துக்கு சொல்கிறாங்க, ஏன் சார் இப்படி ரிஸ்க் எடுக்கிறீங்க? ஸ்டாலின் முன்ன பின்ன பேசி 2-3 சீட் கூட வாங்கி ஒரு 20-25 சீட் வாங்கி ஜெயிச்சுட்டு அசம்பிளியில் உட்காரலாம். இப்போ போய் நீங்கள் தனி கட்சி, தனி கூட்டாட்சி, கூட்டணியில் பங்கு, ஆட்சியில் பங்கு, காமராஜர் காலம், இதெல்லாம் முன்று போன கதை சார். இப்போ அதாவது காங்கிரஸை வளர்க்கறதுக்கு காங்கிரஸ் கட்சிக்காரர்களே விரும்பலை இப்படி சொல்கிறது விரும்பலை. ஏங்க காங்கிரஸ் திமுகவோட கூட்டணி போட்டால் எப்படிங்க வளர முடியும்? காங்கிரஸ் திமுக எதிர்ப்பில் 1967 காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி. ஆமாங்க சார். அப்பவே நான் சொல்றது 67 62 எல்லாம் காங்கிரஸ் திமுக தான் போட்டி. காங்கிரஸை எதிர்த்து தான் திமுக வளர்ந்தது. காங்கிரஸ் எதிர்ப்பு தான் திமுகவோட வளர்ச்சி. ஆமாம், காங்கிரஸ் சட்டத்தை பக்தவச்சலத்தை தோக்கடிச்சு தான் அண்ணா முதல்வரானார். அப்படிப்பட்ட காங்கிரஸ் இப்போ க்ஷீணமாகி நம்மளை யார் தோக்கடிச்சாங்களோ அவங்க காலிலே போய் விழுந்து அவங்க கொடுக்குற சீட்டை வாங்கிட்டு இருந்தாங்கன்னா எப்படி காங்கிரஸ் வளர்ச்சி அடையும்? இப்போ சில தலைவர்களுக்கு பி சிதம்பரத்தில் வருத்தமாக இருக்குது.
தமிழ்நாட்டில் காங்கிரஸ் வளர்க்க முடியலையே, தங்கபாலு திருநாவுக்கரசுலாம் வருத்தமாக இருக்குது. ஆனால் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? தனியாக போட்டி போட்டால் டெபாசிட் காலி, டிஎம்கோட போட்டி போட்டால் 20 சீட்டு வரும். இது அவங்க வந்து ஹப்ஸ் அண்ட் சாய்ஸ்மாங்க. ஓகே, அந்த மாதிரி தவிர்க்க முடியாத சில சாய்ஸ். இவங்களுக்கு இங்கே போனாலும் கஷ்டம், அங்கே போனாலும் கஷ்டம் அப்படின்ற நிலைமையில ஒரு 10-15 வருஷம் ஓட்டு அனுப்பும். இப்போ போய் திடீர்னு ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, அந்த பங்கு இந்த பங்குலாம் கேட்டால் ஸ்டாலின் பொத்திக்கின்னு போங்க, 20 வாங்கிட்டு போங்க, இல்லைன்னா இப்போ அந்த விஜய்க்கு போங்க, நானே வழி அனுப்புகிறேன், டாட்டா பை பை அப்படின்ட்டாருன்னா காங்கிரஸ் கதி அதோ கதி ஆகிடுமே. அதுதான் பிரச்சனை. இப்போ காங்கிரஸோட நிலைமை என்னன்னா, நட்டாற்றில் விடுபடுமா, ஸ்டாலினோட சேர்ந்து ஏதாவது ஒரு 20 சீட்டு வாங்குவாங்களா அப்படிங்கிறத கேள்வி. சமூக அரசியல் சார்ந்த பல்வேறு கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொன்னீங்க. இது குறித்து அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளிலும் நம்ம டீட்டெயிலாக பேசலாம் சார். நன்றி சார். நன்றி.